தமிழ் சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வில்லன் இருப்பான். வில்லன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல எடுத்த உடனே அவன் சண்டைக்கு வரமாட்டான். இந்த சைடில் இருக்கிறவன், இந்த பின்னாடி இருக்கிறவன், குறுக்கில் இருக்கிறவன், அல்லகையாக இருக்கிறவன், இவன்லாம் வந்து முன்னாடி அனுப்பி அனுப்பி அடிவாங்க விட்டு கடைசியாக வந்து பொத்துன்னு அடிவாங்குவாப்புல. இதுதான் வந்து சினிமாவில் பார்க்குறது. அதே மாதிரி தான் இப்போ அரசியல்லையும் நடக்குது. முக்கியமாக திமுகவில் என்ன பண்றாப்புல, பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவார். யாரு? முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குளத்தூர் தொகுதி எம்எல்ஏ, நம்ம எக்ஸ் எம்எல்ஏ ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணா, அவரு ஒளிஞ்சுக்குவாரு. அவருக்கு பின்னாடி வந்து நம்ம ஐயா நெப்போ கேட்டு இருக்காருல்ல, நெப்போ கேட்டு துணை முதல்வர் தப்பக்குன்னு வந்தாரு, திடீர் முதல்வர், அவர் வந்து அவர் பின்னாடி ஒளிஞ்சுக்குவாரு. அந்த அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தரா முன்னாடி அனுப்பி, நீ போய் சண்டை செய், நீ போய் அடி வாங்கிமா போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அனுப்பி விட்டு எல்லாரும் அடி மேல அடி, மிதி மேல மிதி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் முன்னாள் நிதி அமைச்சர் பாதியில வந்தார்லங்க ஒருத்தர், தங்கம் தென்னரசு, அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன மிதி அப்படின்னா, வெள்ளை அறிக்கை வெளியே வந்துச்சு. சொல்லவா வேணும்? சும்மா அறிக்கை கொடுத்தாலே உங்களுக்கு வேத்து போகும். இல்ல வெள்ளை அறிக்கை வேற, பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் இருப்பேன்னு சொல்லி தளபதி என்ன பண்ணிட்டாருன்னா, வெள்ளை அறிக்கையை ஒயிட்டா தூக்கி இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு தூக்கி போட்டார். அதுல நேற்று இன்றைய நிதி அமைச்சர் வெளியிட்டும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய கடன் நம்ம நினைக்கிற மாதிரி 10 லட்சம் கோடி இல்லைங்க அப்படின்ட்டு. ஐயோ என்னடா இது, ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு தமிழ்நாட்டை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டாங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறாங்களா, அங்கே போய் ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க, ஏன் அப்படி மாற்றி பேசுகிறாங்கலாம் கதறிக்கிட்டு இருந்தாங்களே, 10 லட்சம் கோடி இல்லையா, அப்போ நான் அதிகமாக பேசி ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லை கம்மி தானா அப்படின்னு பார்த்தா 13.18 லட்சம் கோடி கடனுங்க தமிழ்நாட்டில். இவங்க 10 லட்சம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 9 லட்சம் இருக்காங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. 13.18 லட்சம் கோடி கடனுங்க. பிறக்கிற ஒரு குழந்தை மேல 1 லட்சம் ரூபாய் சொச்சம் கடன் இருக்குது. 1,42,000 ரூபாய் கடன் இருக்குன்றாங்க. பிறக்கிற ஒரு குழந்தை மேல இவ்வளவு பெரிய கடன் சுமை ஏற்றி வச்சுக்கிட்டு டபுள் டிஜிட்டல் தொட்டுட்டோம். நாங்க வளர்ச்சியில் டபுள் டிஜிட்டை தொட்டுட்டோம். நாங்க என்னடா அது டபுள் டிஜிட் வளர்ச்சின்னு பார்த்தாக்கா கடன்ல டபுள் டிஜிட் ஆகிருச்சிருக்காங்க. இந்த பிக்காளி பயல்களை என்ன தான் சொல்றது? அதுல சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்குதுங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன தாண்டா பண்ணி வச்சுக்கிறீங்க? அதுல 71 லட்சம் கோடி டிரான்ஸ்போர்ட் கடன்ல இருக்கான். அதுல சின்ன கிளிம்ஸ் மட்டும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்ப்போம். அதுல அந்த அண்ணன் கதறிக்கிட்டு இருக்காருல, தங்கம் தென்னரசு, அதுக்கு வந்து முதல்ல போயிட்டு வந்துருவோமா. அண்ணன் என்ன சொல்றாரு, இன்னும் 5 ஆண்டுகள் தாவேக்கு ஆட்சி நடத்தினால் 20 லட்சம் கோடியாக இருக்கும் கடன். அதாவது இது என்ன புரியல அப்படின்னா, இது இப்படிதான் இருக்கும்ன்றத சிஸ்டம் வந்து நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்ல அந்த சிஸ்டமுக்குள்ள இப்படிதான் இயங்கணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்களா? எனக்கு புரியல. இது எப்படி அது? ஆனா இன்னும் 10 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்க போகுது தாவேக அரசு அப்படின்னா, அதுனா திமுக மாதிரி ஆட்சி நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? புரியல. 20 லட்சம் கோடி கடன் ஆக போகுது தமிழகம். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மலைஸ் பண்றாங்க. அந்த அம்மா வரும்போது 50,000 கோடியா இருந்தது, 1 லட்சம் ஆச்சு, அப்புறம் 2 லட்சம் ஆச்சு, 2 லட்சம் 4 லட்சம் ஆச்சு, 4 லட்சம் 8 லட்சம் ஆச்சு, 8 லட்சம் இப்போ அப்படிதாங்க ஆகும் அப்படின்னு நார்மலைஸ் பண்ற வேலையை செய்யறாங்க. தெரியுங்களா? இதுதான் பேராபத்து. இந்த பேராபத்து தான் இன்னைக்கு வந்து திமுக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுது. இன்னும் என்னென்ன நடக்க போகுது கூத்துன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துருவாங்க, தங்கம் தென்னரசு மேட்டர் பார்த்து விட்டாங்க இல்லையா. அவர் இன்னொன்னு என்ன சொன்னார்னா, 20 லட்சம் கோடியா மாறப்போகுது கடன் தாவேக்கு 5 வருஷம் ஆச்சுனா அப்படின்னு சொன்னார்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், அது ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொன்னார்னா, இது கடன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஏதோ புதுசாக இன்னைக்கு வந்து புதுசாக வந்து பேசுகிறாங்க தாவேக்கான்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன கேட்குறோம், கடன்லாம் சரிதான், வளர்ச்சி இதெல்லாம் காட்டினேன் அப்படின்றதெல்லாம் உருட்டிங்க, கரெக்டு. எல்லாத்தையுமே பொய்யா பேசி வச்சிருக்கீங்களா சட்டமன்றத்தில். என்னென்னவோ வளர்ச்சின்னு சொன்னீங்க, இங்கே பார்த்தா எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. எதை வச்சு வளர்ச்சிங்க? அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இதுக்கு மேலே யாருமே இங்கே பிழைக்க கூடாதா, வர்றவன் புதுசாக சாவட்டுனான்ற அளவுக்கு நிதிநிலை விட்டு போயிருக்கீங்களேன்னு கேட்டிருக்காரு. இதுல முக்கியமா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பத்தி பேசுறாரு. நாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்தோங்க, அதை இன்னும் கொடுத்தானே இருக்கும். அதை மட்டும் நீங்க கொடுத்தாலுமே இப்போ வந்து அடுத்து வந்து 20 லட்சம் கோடி கடன் வரும்ன்றீங்களா? எல்லாம் கரெக்ட் தாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம் தேவை. வெல்ஃபேர் ஸ்கீம் ரொம்ப முக்கியம். நாங்க அதை வந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி இன்றைய நிதி அமைச்சரும் பேசுறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, வருவாய்க்கு என்ன வழி பண்ணிருக்கீங்க அரசு அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. வருவாய்க்கு எந்த வழியுமே பண்ணாம வரி வசூல்லையும் கடன்லையுமே நீங்க வந்து ஆட்சியை நடத்தி இந்த பண்ணிட்டு போறதுக்கு யார் வேணா பண்ணிட்டு போயிடலாமே. அதை சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொன்னா நிதிநிலையை சரியாக கையாளணும். சரியா கையாண்டவரையும் தூக்கி உப்பு சப்பில்லாத துறையில போட்டு அவரை ஆஃப் பண்ணி ஓய்வுக்கு அனுப்பிட்டீங்க பிடிஆரை. நீங்க எல்லாம் நிதி அமைச்சரா வந்து உட்காந்துன்னு இன்னொரு துறை அமைச்சர் வந்து வெள்ளை பாப்பரை எடுத்து காட்டுவார், வெள்ளை அறிக்கைனா இதான் வெள்ளை அறிக்கடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தூக்கி போட்டிருக்காங்க. முக்கியமா அதுல சில கிளிம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம்.
மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் விகிதம் 5.45% கீழே போயிருக்கு. 5.45% கீழே போயிருக்கு. எப்போ 2021 5.93. எப்பா 21 சூப்பரா இருந்ததுப்பா, அப்படியே கீழே வந்துச்சுப்பா. 21 மோசமா தான் இருந்தது, அதோட மோசமா கொண்டு போயிருக்கீங்கன்றதான் இப்போ பிரச்சனையே. இது வந்து 6.33 போய் 6.22 வந்து 5.7 வந்து 5.45 வரைக்கும் வந்துருக்குது. அப்ப இங்க நிர்வாக சீர்கேடு யார் மேல இருக்கு பிரச்சனைன்றதை பார்க்கணும். ஒட்டுமொத்த கடன் பொறுப்புகள்ல மாநில போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் இதர நிறுவனங்கள், நான் போக்குவரத்து கழகம் மட்டும் சொன்னேன் இல்லையா, இந்த நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள்லாம் சேர்த்து 0.71 அப்படின்னா 71,000 கோடி கடன்ல இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரிய குழுமம் 2.47 லட்சம் கோடி. மாநில அரசின் நேரடி கடன் மட்டும் 10 லட்சம் கோடி. சரியா? இது மொத்தம் சேர்த்து 13.18 லட்சம் கோடி நம்மளுக்கு கடன் இருக்கு. ஸோ வருவாய் பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறையா இருக்கான். அதாவது நம்ம வருவாய்க்கும் செலவுக்கும் டிஃபரன்ஸ் இவ்வளவு பெருசா இருந்தா நம்ம எப்படி அதை கடனை அடைக்க போறோம், எப்படி நம்ம கடன் வாங்காம தப்பிக்க போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு இவங்ககிட்ட பதில் கிடையாது. நிலுவையில் உள்ள மாநில அரசின் நேரடி கடன் ரூபாய் 10 லட்சம் கோடி. அடுத்து வருவாயில் வட்டி சுமையின் சதவீதம் 34.83. அதாவது 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா 34.83, 35 ரூபா வெறும் வட்டிக்கு மட்டும் கட்டுறோம். எதுக்குடா இப்படி? வர வருமானத்துல 35% வட்டி கட்டுறீங்கன்னா அப்போ நீ என்ன மேனேஜ்மெண்ட் பண்ண? என்ன அப்படியே வந்து போறது போட்டோம், எவன் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சுட்டு போட்டான், எப்படி எது நாசமா போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வேலை பார்த்துருக்கீங்க. இதுக்கு வந்து 70 வருஷம் அனுபவம் எதுக்கு தான் தேவை தெரியல. 6 முக்கிய தரவுகள் ஒரு பார்வை. 10 லட்சம் கோடி கடன், 78,000 ரூபாய் கடன், 5.45% மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாயின் சதவீதம் மிக குறைந்த அளவு. இதுதான் மிக குறைந்த அளவு இது வரைக்கும். 22.8% மொத்த வருவாய் வரவில் வட்டி செலவினத்தின் சதவீதம். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இதான் வந்திருக்கு. மொத்தமா வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை அதை பார்த்துட்டோம் 2.22%. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மதிப்பில் சொந்த வரி வருவாய் சதவீதம் 5.45%. இதையும் பார்த்துட்டோம். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மொத்த நிலுவை கடன் சதவீதம் 28.3%. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மூலதன செலவின சதவீதம் 1.44. இந்த மூலதன செலவினம் அதிகமா இருக்கணும், ஆனா இங்க ரொம்ப கம்மியா போயிருக்கு. மொத்த வருவாய் வரவினத்தில் பொறுப்பேற்ற தவிர்க்க இயலாத செலவின சதவீதம் 64.4%. தவிர்க்க முடியாத செலவினம்ன்றது 64.4%. ஸோ இதை போக மிச்சம் வந்து வட்டிக்கே போயிடுது. இதுக்கு மேல நிதி எப்படிடா நம்ம வந்து மேனேஜ் பண்றது? என்ன தயா பண்ணி வச்சிருக்கீங்க இத்தனை நாளா? இதை கேட்டா இது பொன்னான அரசு, இது பூவான அரசு, இது பொல்லாப்பான அரசு, அது இதுன்னு வாய்க்கழிய வியாய்க்கான மட்டும் பேசுவாங்க. நல்லா எதுகை முனையில தோரணையா உட்காந்து ஓமையெல்லாம் சொல்லி பழைய கதைகள்லாம் சொல்லி பாட்டி பாட்டெல்லாம் சொல்லி என்னென்னவோ சொல்லி இங்க மக்களை ஏமாத்துறதுக்கு 70 வருஷம் அனுபவம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்குல்ல. இன்னைக்கு இவங்க, நான் திரும்பவும் சொல்றேன், மக்கள்லாம் வந்து ஏதோ தாவேக்கா வந்து இந்த தேர்தலில் கொடுத்த அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் செஞ்சிரும், 2,500 ரூபா மாசம் கொடுத்துரும், இந்த இது இலவசம் கொடுத்துரும் அப்படின்லாம் யோசிச்சு யாரும் வந்து இங்க ஓட்டு போடல. இது வரைக்கும் இவங்க அடித்த கொள்ளை. உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறையில ஒரு தனியார் பள்ளிக்கும் என்ஓசி கொடுக்கறதுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு என்ஓசி பேப்பரை வாங்குறதுக்கு நாங்க மாசக்கணக்காக அலைஞ்சிருக்கோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, கையில தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு சொல்லி பெருமையா நீ பேசுறாங்க. அப்ப இத்தனை வருஷமா என்ன தானே பண்ணிட்டு இருக்கீங்க பள்ளி கல்வித்துறைய? வெறும் வியாபாரம் வர இது மட்டுமா அது? புரியல. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் கதற போறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கதற போறாங்க. அந்த கதறலையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள்